இதில் எல்லாம் தெளிவாக அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் யார் எந்த அணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ எல்லாத்த விட அந்த அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான கிறிஸ்தவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து அல்லாஹ் வந்து அழகாக வந்து 5ஆம் அத்தியாயத்தில் 60ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விடம் இருக்கும் தண்டனையால் இதைவிட கெட்டவரை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் எவரை சபித்து எவர் மீது கோபமும் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானோ அவரும் அவர்களில் ஷைத்தானை வணங்கியவரும் அவர். அத்தகையோர் தகுதியாவல் கெட்டவர்கள் அன்றியும் நேரான வழியில் இருந்தும் மிக தவறியவர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சொல்கிறான், யாரை வந்து அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கி விட்டானோ அவங்களும் ஷைத்தானை வணங்கியவர்களும். இப்போ அதை யார் இந்த கூட்டம் அந்த குரங்குகளாகவும் பன்னிகளாகவும் ஆனவங்கன்னு பார்த்திங்கன்னா ஷைத்தானை வணங்கியவர்கள்ங்கிறத வச்சும் நம்ம கூடுதலாக புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி வந்து யார் அந்த கூட்டம்னு சொல்லி பெருசாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழு வெஸ்டர்ன் வேர்ல்டுலேயும் ஹாலோவீன் வந்து பண்டிகை கொண்டாடும். ஹாலோவீன் வந்து இப்லீஸுக்காக நடத்தக்கூடிய ஒரு பண்டிகை, இப்படி ஷைத்தானை விரும்பக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய பண்டிகை. அந்த கோலங்களை அவங்க போட்டுக்கிறாங்க பாருங்கள், அதோடைய அந்த 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 மேக்கப்பு அந்த எல்லாம் போட்டு அது அருவருக்கத்தக்க அந்த வேஷம், அதை வந்து விரும்புகிறாங்க. அந்த வடிவத்தில் ஒருத்தன் முன்னாடி வந்து அதை விரும்பக்கூடியவங்க, அதாவது அந்த பேய் பிசாசு அந்த கெட்ட ஆத்மா இந்த விஷயங்களை ஒருத்தன் விரும்புகிறான் அப்படின்னா இது வந்து உள்ளம் ரூஹ் இருக்கு. ஒரு ஆன்மீகவாதி ஷைத்தானை விரும்புவானா? சாத்தானை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் வந்து குரானை விட்டுருங்க, பைபிள் சாத்தானை பற்றி என்ன சொல்லுது? அப்போது சாத்தான் வந்து வெறுக்கப்படக்கூடியவன், சாத்தான் வந்து கடவுளுடைய விரோதி, சாத்தான் வந்து இயேசுடைய விரோதின்னு நல்லா தெரிஞ்சு அப்பாலே போ சாத்தானே எத்தனை வாட்டி ஈசா நபியும் சொல்கிறாருல்ல, சாத்தானை வந்து விரட்டுறாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு தான் சொல்கிறாரு. அப்போது சாத்தான் வந்து நல்லவன், சாத்தான் வந்து நல்லது செய்யக்கூடியவன், சாத்தான் வந்து மனித குலத்தின் நண்பன் அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் ஹாலோவின் பண்டிகை. இப்போ இந்த ஹாலோவின் பண்டிகையுடைய கண்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க, வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஃபுல்லாகவே ஹாலோவின் கொண்டாடப்படுது. அரசாங்கம் அதற்கு விடுமுறை விடுது. அமெரிக்காவில் மிகச்சிறப்பாக அந்த பண்டிகை கொண்டாடப்படுது. அதிலே இன்னொரு கூடுதல் இதுவும் பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த ஹாலோவின் பண்டிகை சவுதி அரேபியாவிலையும் கொண்டாடப்படுது. இதுதான் நம்ம சொல்கிறோம் ஷைத்தானுடைய அந்த எழுச்சி வந்து நஜ்தில் இருக்கும் அப்படிங்கிறத. இன்றைக்கி ஷைத்தானுடைய அந்த கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நஜ்தில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமாக ஒரு தர்காவுடைய ஒரு உருசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் வழிகேடு தான். ஆனால் ஒரு தர்காவுடைய ஒரு உருசு இருக்குது, அதுக்கு வந்து சவுதி அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருமா? அதுக்கு வழிகேடுன்னு சொல்லிட்டு இந்த ஆலிம்கள்லாம் சலஃபி உலமாக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பயான் பண்ணி அதை வந்து அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதே ஹாலோவின் கொண்டாடப்படுது. அப்போது ஷைத்தான் எவ்வளோ மோசமான, இவங்களாவது நல்லடியார்களுக்கு உருசு எடுத்துகிட்டு போகிறாங்க, அல்லது கர்பலான்னு சொல்லிக்கிட்டு அந்த அதாவது முஹர்ரம் 10 பார்த்திங்கன்னா ஹுசைன் அலி அவங்களுக்காக ஷியாக்கள் ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுவும் தப்பு தான். ஆனாலும் அது தவறா, ஹாலோவின் தவறா? ஹாலோவின் எத்தனை மடங்கு அது மோசமான தவறு. அப்போ ஹாலோவீனை எந்த அளவுக்கு கண்டிக்கணும்? நீங்கள் வந்து சாதாரணமாக அந்த முஹர்ரமுடைய அந்த ஊர்வலத்தையே நீங்கள் கண்டிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு தர்காவுடைய அந்த சந்தன கூடவே நீங்கள் கண்டிக்கிறீங்க அப்படின்னா, ஹாலோவீனை எத்தனை மடங்கு நீங்கள் வீரியமாக கண்டிக்கணும்? சவுதியுடைய அந்த வருமானம் கூட எங்களுக்கு வேண்டாம், இந்த சம்பளம் கூட எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வெளியே வரணும். அப்போது அந்தளவுக்கு அவங்களுக்கு கோபமும் வரணுமா இல்லையா? வர்றதில்லை. அப்போ கூட்டணி யார் வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ அந்த ஹாலோவின் பண்டிகையும் தவறானதாக இருக்குது. அந்த ஹாலோவின் பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த மேற்கத்திய நாடுகளும் மோசமாக தான் இருக்கிறாங்க. அந்த மேற்கத்திய நாடுகளோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னராகவும் இல்லாமல் ரூஹானியத்தான பார்ட்னரும், அதாவது ஆன்மீக ரீதியான ஒரு தொடர்பும் வந்து இவங்க தான் வச்சுக்கிறாங்க. ஹாலோவீனை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவீன இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரியாதில் ஜித்தால இந்த மாதிரியான பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஹாலோவின் வந்து பகிரங்கமாக ஷைத்தானை ஊர்வலமாக கொண்டு போய் காட்சி பொருளாக ஆக்குறாங்க. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுகளே இருக்குது சவுதி அரேபியாவில். ஷைத்தான் மாதிரி உருவத்தை போட்டுக்கிட்டு அதை விரும்புகிறாங்க. அந்த ரத்தம் வடிகிறது, அந்த பல்லு துருத்திட்டு இருக்கிறது, தலை நசுங்கி சாகிறது, கத்தி வந்து குத்தப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அருவருக்கத்தக்க ஒரு தோற்றங்கள். இதை வந்து போட்டுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டும் நடத்துகிறாங்க. இது மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ இந்த அழகிய வகையில் பார்க்கும்போது ஷைத்தானை மறைமுகமாக வணங்கி கொண்டு இருந்த காலகட்டம்லாம் வேறு. இன்றைக்கி ஷைத்தானை நேரடியாக வழங்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குது. அப்போ அதை வச்சும் பார்க்கும்போது இது எல்லாமே, இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே மேற்கத்திய ரோமுக்கு அழகாக பொருந்துது. நல்ல இந்த பண்புகள் எல்லாமே கிழக்கத்திய ரோமுக்கு வந்து அழகாக பொருந்துது. ஸோ இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது
அல்லாஹ் சூரத்துல் ரூமில் சொல்லக்கூடிய அந்த 2வது வெற்றி, அதே மாதிரி கான்ஸ்டான்டினோப்பிளுடைய அந்த வெற்றி, இது எல்லாமே அந்த கிழக்கத்திய ரோமான ரஷ்யாவுக்கு தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இது வரைக்கும் தான் அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகியிருந்தது. இப்போ அடுத்த பகுதி வந்து பார்த்திங்க, இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பேசின அந்த பழைய ரெக்கார்டிங்கிலிருந்து அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இன்ஷா அல்லாஹ் அதை அப்படியே அதிலேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வநஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அதாவது இந்த ரெண்டு கிறிஸ்தவர்கள், ரெண்டு கொள்கைகள், ரெண்டு விதமான வாழ்க்கை முறையில் வாழக்கூடியவர்கள். அதை பற்றி வந்து குர்ஆன் சொல்லுது. அதில் வந்து இறுதி காலத்தில் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு எழுச்சி வந்து ஏற்படும் அப்படிங்கிறத வந்து இவர் இறுதி காலத்தில் மறுபடியும் ஒரு எழுச்சி ஏற்படும் அப்படிங்கிறது இம்ரான் ஹுசைனுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். அதுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய ஹதீஸ்களும் இருக்குது. அதெல்லாம் ஓவராலாக மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த உலகமும் எப்படி போகுது அதையும் பார்க்கணும்ல. இதுக்குள்ளே குர்ஆன் ஹதீஸ் வந்து உலகத்தில் அப்ளை பண்ணணும். வெறும் பேப்பரில் அப்ளை பண்ணால் குர்ஆன் ஹதீஸு ஒன்றும் புரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் துனியாவோட தான் மெர்ஜ் பண்ணி பார்த்தாங்க. ரசூலா எப்படி வாழ்ந்தாங்க அது குர்ஆன்லேருந்தே கற்றுக் கொடுக்குறேன். ரோம் ஜெயிச்சான்னா தோத்தான்னு ரசூலாக்கு என்ன? ஜிப்ரீல் வந்தாரா வணக்க வழிபாடு கற்றுக் கொடு, அதுதானே மேட்டராக இருக்கணும். அங்கே ரோம் ஜெயிச்சான்னா பாரசீகம் எவன் விழுந்தான், எவன் வீட்டில் எல்லாம் விழுந்தால் நம்மளை மாதிரி தான் இருக்கணும். அது குர்ஆனும் வந்து இது தான் ஜெயிக்கும். எப்படி இந்த நம்ம பொறுத்த வரைக்கும் இது வீண் வேலை. இந்த வீண் வேலையில் குர்ஆன் ஒரு சூறாவும் இறக்கிருமா? ரோம் ஜெயிச்சான்னா பாரசீகம் ஜெயிச்சான், அவனும் வழி கட்டவன் இவனும் வழி கட்டவன், புரியுதா இல்லையா? இவனும் அக்கீதான், இவனும் நரகத்துக்கு போக போகிறான் அவனும் நரகத்துக்கு போக போகிறான். ரெண்டு நரகவாசியில் எந்த நரகவாசி ஜெயிச்சா நமக்கு என்ன? அப்போ நாம் எதுக்கு பார்க்கணுங்கிறது அதிலே புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஃபோக்கஸ் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அவன் அக்கீதாவை பிடிச்சி ரிசர்ச் பண்ணுறது, இவன் வந்து அதில் நிறைய டெப்த்தாகவும் ரெண்டு பக்கம் ஒரு பெரிய இன்னொரு இதில் கூடுதலாக சொல்லிக்கணும். என்ன புட்டினை வந்து பெருசாக இறை தூதர் லெவலுக்கு இம்ரான் ஹுசைன் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொல்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அவருடைய ஸ்பீச்சஸ் அதிகமாக நான் கேட்டது இல்லைங்கிறதுனால இங்கிலீஷ் தெரியறதில்ல எனக்கு. அதனால் அவர் பேசின ஒரு சில ஸ்பீச் தான் எனக்கு தெரியும். அது இல்லாமல் அவருடைய பழைய புக்குகள் எல்லாமே படிச்சுட்ருக்குறோம். ஸோ அதனால் அவர் பேசுகிற வரைக்கும் அதில் எனக்கு ஏற்புடையதாக தான் இருக்குது. புதுசாக என்ன பேசுகிறாருன்னா எனக்கு தெரியல. நிறைய இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு, ரஷ்யாவுக்கு சப்போர்ட் ரொம்ப பண்ணுறாரு, அது எனக்கு தெரியல. ஆனால் மொத்தத்தில் அவர் பேச வர்ற விஷயம் வந்து குர்ஆனுக்கு வந்து ஒத்துப்போன ஒரு விஷயந்தான். அவர் பேசுகிற ஆங்கிளும் இந்த மாதிரி தான் பேசுகிறார். புக்கில் அப்படி தான் எழுதுறாரு. அவர் வந்து திருத்துவம் தப்பு தான், அந்த தவறான கொள்கையில் தான் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதும் பேசுகிறாரு. இப்போ இந்த ரெண்டு அசத்தியவாதிகளில் யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் ரோமும் பேசுது, பாரசீகமும் இதுவும். இப்போ அதே தான் இன்றைக்கி வந்து ரெண்டு அசத்தியவாதிகள். அந்த பாரசீகம் இடத்துல இன்றைக்கி யார் ஆயிடுச்சு? கிழக்கு ரோம் மேற்கு ரோம். அதாவது கிறிஸ்டின்களை ரெண்டு அணியாக இன்றைக்கி அங்கே பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இதில் ரெண்டில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் மூமின்களுக்கு ஒரு அணி ஜெயிக்கும் போது ஏன் வெற்றி அவங்க ஏன் மகிழ்ச்சி அடையணும்? நான் ரோம் ஜெயிச்சானா ரசூலாவுக்கு மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ரோமு கூட ரசூலாவே சண்டைக்கு போகிறாங்க. தபுக்கில் என்ன நடந்துச்சு? அதே ரோம் கூட தான், எந்த ரோம் ஜெயிச்சா சந்தோஷப்பட்டாங்களோ அதே ரோம் கூட தான் ஜெயித்தாங்க. இங்கே முதல்ல ஒரு விஷயம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்முடைய அளவுகோல் வந்து ஹக்குக்கு துணை போகிறவர்கள், ஹக்கை எதிர்ப்பவர்கள், இதுதான் கணக்கு. பர்மனண்ட்டாக நமக்கு யாரும் நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. மக்கா நல்ல ஊரா கெட்ட ஊரா? இப்ராஹிம் நபி கொண்டு போய் அங்கே குடியிருக்கும்போது நல்ல ஊர், அபூஜஹில் அங்கே தள்ளீட் பண்ணும்போது அது கெட்ட ஊர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விரட்டும்போது மக்கா நல்ல ஊரா கெட்ட ஊர், மறுபடியும் மக்கா வெற்றியில் நல்ல ஊர், மறுபடியும் மாறிடும் அப்படியே சூழ்நிலை. ஹுசைன் ரலியல்லாஹு இருக்க முடியல, அப்போ கெட்ட ஊர். அதே தான் சிரியா நல்ல ஊரா கெட்ட ஊரா? அலிலான கையில் இருக்கும்போது நல்ல ஊர்,
அலிலாம் கையிலேருந்து போகும்போது கெட்ட ஊர். இப்போ யாரும் நமக்கு நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர விரோதியும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் நல்லவரா? அபிசீனியாவுடைய அந்த மன்னர் நஜாஷி இருக்கும்போது அதே அபிசீனியா குட்டு, அபிசீனியா ஒரு மன்னர் செத்த உடனே அடுத்த வர்ற மன்னர் பேடு. புரியுதா இல்லையா? அப்போ யாருமே இப்போ க்ரைட்டேரியா என்னென்னா அல்லாஹ் குரானில் வந்து தெளிவாக சொல்கிறான். என்னன்னா மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதவர்கள். புரியுதா இல்லையா? மார்க்க விஷயத்தில், அதாவது நான் தீனை நிலைநாட்டுறேன் என் ஊரில், அதில் உனக்கு எங்கே நோகுது? அதுதான் பிரச்சனை. நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறேன், உனக்கே இங்கே என்ன பிரச்சனைனா மற்றவங்க வாழ்கிறது எதை சொன்னால இந்த அகந்தை பிடித்தவர்கள். அது வந்து இன்றைக்கி நம்ம இந்த மேற்கத்திய அந்த உலகம் ப்ளஸ் அமெரிக்கன் அவங்களுடைய அந்த கூட்டமைப்பு, இவங்க வந்து அந்த அகம்பாவம் பிடிச்ச ஒரு உலகமாக இருக்காங்க. சாத்தானை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. மூமின்களிடையே விபச்சாரம் பரவணும்னு ஆசைப்பட்றாங்க. கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு எப்படி அவனால் யூதனோட கூட்டணி போட முடியுது? கொள்கையே இல்லாதவன் தான் நாங்கள் கூட்டணியோடு இருக்க முடியும். ஃபுல் ஸ்ட்ராட்டஜிக்கல் நண்பர்கள். ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது யார் ஜெயிக்கணும், யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ இதில் அதுதான் பார்க்கணும். இங்கே அதான் சொல்கிறேன்ல, இங்கே அவங்களுடைய மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபிரௌனுடைய மென்டாலிட்டிக்கு ஈக்குவலானது. பனி இஸ்ராயேலு கண்ணு முன்னாடி கடல் கடந்து போயிட்டாங்க. போனேன்னா போயிட்டு வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியதானே. அவனால் இருக்க முடியல பாருங்க, பின்னாடியே துரத்திட்டு போகிறான்ல. அது எப்படி என்கிட்டருந்து தப்பிச்சு அவன் போய் ஊரில் வாழ்ந்துடணுமா? அதுதான் சூப்பர் பவருடைய அந்த அகந்தை திமிரு. துரத்திட்டு போகிறான், அதுக்காக உயிரே கொடுத்தான். அந்த கௌரவம் வெத்து கௌரவத்துக்காக அவனும் உயிரை கொடுத்தான். அதே வேலை தான் இன்றைக்கி அமெரிக்கா. ஒரு முஸ்லீம் வந்து அவங்க வந்து அவங்களே எழுச்சி பண்ணி ரஷ்யாவை விரட்டி அடித்து அவங்களே ஆட்சி பண்ணிக்கிட்டா விட்ருவானா? அது எப்படி நாங்கள் விட்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறேன். இப்போ இன்றைக்கி ஒவ்வொன்றா மண்ணை கவிட்டே வராங்க. எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் ஏறுமுகம்னு ஒன்று இருக்குது, இறங்கு முகம்னு ஒன்று இருக்குது. இது இறங்கு முகம். இந்த சிஸ்டம் வந்து இவ்வளோ நாளாக ஹீட்டில் இருந்துச்சு இல்லையா, அதோடைய டவுன்ஃபால் வந்து தொடங்கிடுச்சு. அப்போ டவுன்ஃபால் இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் அஸ்பாபுகளை கொண்டு இயங்கக்கூடியது. ஈசா நபி போகும்போது மந்திரக்கோலை கொண்டு போகல, வரும்போது மந்திரக்கோலை தூக்கிட்டு வர மாட்டாங்க. ஈசா நபிக்கு அடித்தால் வலிக்கும். ஈசா நபி கன்னத்தில் ஓங்கி ஒன்று அடிச்சிங்கன்னா அவர்னாலையும் தாங்க முடியாது, ஐயோம்மான்னு கத்துவார். அவர் பிளேடு எடுத்து கிழிச்சிங்கன்னா அவருக்கும் ரத்தம் வரும். அவர்னாலையும் வந்து சாட்டை எடுத்து அடிச்சிங்கன்னா அவர்னால் தாங்க முடியாது. ரசூல்லாவும் வந்து பயந்து தான் யாராவது துரத்திட்டு வராங்களாட்டு குகையில் தான் பார்த்தேன். நம்ம நபிமார்கள் என்ன நினச்சிக்கிறோம்? அற்புதம் நிகழ்த்தக்கூடியவர். சந்திரனையும் ரெண்டாக பிளந்துருவாங்கன்னா ஃபிரௌனை சும்மா விடும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. திரும்பி வரும் ஈசா நபிக்கும் படை தேவை. 10 தான் போனாங்க, 12 தான் இருந்தாங்க. ஆள் 10 தான் போனாங்க. திரும்பி வந்து ஆள் தான் சேர்த்துவாங்க. மலக்கை கூட்டிகிட்டு வர்றது அப்பயே சண்டை போட்டிருக்கலாம். அப்பயே ரோம வந்து கவுத்த முடியாதா? ஈசா நபியோட இறைவனும் ஈசாவும் சேர்ந்து ரோமை வந்து வீழ்த்த முடியாதான்னா? அழகாக மூசாவும் போய் இறைவனு போய் சண்டை போடுன்ட்டு அல்லா அவங்க சொன்னாங்களே, அந்த பாலிசி இப்போவும் நடக்க. இப்போவும் அவங்களுக்கு ஒரு படை தேவை. அந்த இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஒரு வலிமையான நாடு. அதுக்கு என்ன மாதிரியான ஆப்போசிட் ஃபோர்ஸ் தேவைப்படும்? இப்போ நம்மகிட்ட ஈமான் இருக்குது, ஈமான் வச்சுட்டு என்ன பண்ணுறது? நீங்கள் அக்கீதா வேணால் நம்மளது ஸ்ட்ராங் தான். அக்கீதா எடுத்து துப்பாக்கியில் லோட் பண்ணி சுட்டா ஆப்போசிட் அக்கீதாக்காரன் செத்து போயிடுவானா? சாக மாட்டான். இங்கே அஸ்பாபுகளை கொண்டு இயங்குற மாதிரி எல்லாம் உலகம் வச்சுருக்கான். மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கும் கிறிஸ்தவர்கள் கூட சேருவாங்களா? கண்டிப்பாக சேருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பார்ப்பாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக யார் ஒத்து வருவாங்கன்னு பார்ப்பாங்க, யார்கிட்ட பவர் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பவரோட மினிமம் அக்ரிமெண்ட்டு போடுவாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து எங்களோட இது பண்ணிக்கணும்பாங்க. அப்போ அந்த மாதிரி எதாக இருந்தாலும் இந்த அஸ்பாபுகளை கொண்டு இயங்குது. இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க. இதில் வந்து ரஷ்யாவை வந்து யாரும் புகழவும் வேண்டாம், தூக்கி பிடிக்கவும் வேண்டாம். ரஷ்யா வந்து அவங்களுடைய அக்கீதாவும் போட்டு நோண்ட வேண்டாம். பார்த்தீங்களா, வரும் லைனாக புட்டின் சாராயம் குடித்த மாதிரி, புட்டின் வந்து இந்த இலுமினாட்டி ஃப்ரீமேசன் ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, அவனும் புட்டினும் நேட்டோவும் ஒன்று தானே, அப்புறம் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? கேள்வி இருக்குல்ல. எல்லாம் ஒன்று தானே. இப்போ ட்ராமாவா இது? ட்ராமாலாம் இல்லை. கண்ணு முன்னாடி அடிச்சுக்கிறாங்களே 2 பேரும். 2 பொருளாதாரத்தில் ஒரு பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆகுது இல்லை, அந்தளவுக்கு வந்துட்டாங்களா? அப்போ காமிக்கிறாங்கல்ல, நானும் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு தானே காமிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம அதான் கண்ணு முன்னாடி நடக்கிற ஈவெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சும்மா உட்காந்து வேடிக்கை தான். இப்போ வேடிக்கை பார்க்குறதுக்கு இவ்வளோலாம் ரொம்பலாம் நாம் வந்து இப்போ பிகு பண்ணிக்கூடாது. நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். நீங்கள் பார்க்கலன்னு என்ன ஆயிரும்?
நாங்கள் இந்த வேடிக்கை பார்க்க மாட்டோம். நீங்கள் யார் ஜெயித்தாலும் சரி, நாங்கள் 2 பேரும் சேர்த்து சாபம் கொடுப்போம். போர் நின்றுரோ போகுது, அது நடக்க தான் போகுது. நம்ம பார்த்தாலும் நடக்க தான் போகுது. நம்ம எவனை சப்போர்ட் பண்ணலைனாலும் எவனோ ஒருத்தன் ஜெயிக்க தான் போகிறான். ஏதோ ஒன்று நடக்க தான் போகுது. இதில் நம்ம தீனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். அல்லாவுடைய மார்க்கத்துக்கு தக்குவே இது. அது நாளைக்கு வந்து அல்லாவுடைய தீன் மேலோங்குது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. இவன் வந்து சும்மா விட மாட்டான். இவன் வந்து விடுவான். இவன் வந்து விட்டுருவான். சரி போ, அது உன் ஏரியாவில் நீ வச்சுக்கோ அப்படிமா.